நண்பர்களே, இந்த படத்துல ரொம்ப ஏழ்மையான, அதே சமயம் ரொம்ப ஒழுக்கமான ஒரு நல்ல இளைஞன் தன்னுடைய பண தேவைக்காக ஆண் விபச்சாரத்துல ஈடுபடுறான். ஆனா குறுகிய காலத்திலேயே அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகுறான். ஏன்னா அந்த தொழில அவன் எந்த அளவுக்கு தன்னை ஈடுபடுத்திக்கிட்டான், அதுக்காக எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டான், எப்படி அந்த தொழில நம்பர் 1 மாறினா, எப்படி கோடான கோடீஸ்வரன் ஆனா அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோட கதையே. இந்த படத்துல ஏகப்பட்ட சிற்றின்ப காட்சிகளும் நிறைய பிறந்த மீறி காட்சிகளும் இருக்கு. அதையெல்லாம் நான் வழக்கம் போலதான் ரொம்ப வெளிப்படையா ரொம்ப பச்சையா தான் எடுத்து சொல்லியிருக்கேன். அப்படி வெளிப்படையா பச்சையா கதை கேட்க விருப்பம் இல்லாதவங்க 18 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு இப்பவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவன் அவனுடைய ஆடம்பரமான வீட்டுல காலையில உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கான். கடுமையா உடற்பயிற்சி செஞ்சுட்டு நல்லா கறி மீன் முட்டைன்னு நல்லா மிக்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி நல்லா சாப்பிட்றான், உடம்பு தேத்துறான். இப்போ பாத்ரூம்ல குளிக்கிறான். அவன் அந்தரங்க உறுப்பை காட்டுறாங்க. நல்லா ஓரடி நீளத்துக்கு தொங்கிக்கிட்டு இருக்காது. அப்புறம் அவன் ரெடி ஆகிட்டு கிளம்பி வர்றான். அப்போ அவனே பேசுறான் நம்மளை பார்த்து. என் பேரு ஃபங்கு, நான் பெரிய பணக்கார வீட்டுல பிறந்து வளர்ந்த பையெல்லாம் கிடையாது, சாதாரண ஏழ்மையான வீட்டுல பிறந்து வளர்ந்தவன் தான். ஆனா பாருங்க, நான் எவ்வளவு ஆடம்பரமான கார் வச்சிருக்கேன், இது என் கார் தான் அப்படிங்கிறான். அதே போல நான் கோடான கோடீஸ்வரன்லாம் கிடையாது, ஆனா தினசரி லட்சக்கணக்கில் செலவு பண்றேன். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு பாக்குறீங்களா? எங்க நாட்டுல மொத்தம் 100% பெண்களுக்கு வெறும் 80% ஆண்கள் தான் இருக்காங்க. மிச்சம் இருக்கிற 20% பெண்களோட இயக்கத்தை, அந்த சிற்றின்ப ஆசைகளை நான் தான் தீக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆண் விபச்சாரன் அப்படிங்கிறான். இந்த இடத்துல தி ஜிகோலோ அப்படிங்கிற இந்த படத்தோட டைட்டில போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவனோட பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. இவன் ஒரு ஏழ்மையான வீட்டுல இருக்கா, இவங்க அம்மா தான் கூட இருக்காங்க. இந்த அம்மா கறி வெட்டுற வேலை செய்யறாங்க. அப்ப இந்த அம்மா கிட்ட பையன் கேட்கறான், அம்மா எனக்கு இப்போ நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியே ஆகணுமா, இல்லைன்னா ஸ்கூல் விட்டு தொட்டி விட்டுருவாங்கம்மா அப்படிங்கிறான். உடனே அந்த அம்மா புலம்புறாங்க, டே கண்ணா என்கிட்ட எடா காய்ச்சிருக்கு, உங்க அப்பனும் நம்மள அம்மோன்னு விட்டு ஓடி போட்டான். சரி ஒண்ணு பண்ணு, நீ போயிட்டு என் தங்கச்சிட்டு நான் கேட்டேன்ட்டு வழக்கம் போல கடன் வாங்கிட்டு வா, நம்ம அடுத்த மாசம் திருப்பி குடுத்துடலாம்டா அப்படிங்கிறாங்க. உடனே இவனும் தான் சித்தி கிட்ட கடன் கேட்க போயிட்டு இருக்கான். இந்த சித்திக்காரி ஒரு ஆண் விபச்சார விடுதி வச்சு நடத்துறாங்க, நல்லா வசதியா இருக்காங்க. இவங்க பேரு ஊக்கு. இப்ப இந்த சித்தியை போய் பாக்குறான். அந்த சித்தியை பணம் தராங்க. அப்படியே அட்வைஸும் பண்றாங்க, டே கண்ணா நீ அம்மாவுக்கு கொஞ்சம் துணையா இருக்க வேண்டியதானடா, அம்மாவுக்கு உதவியா இருக்க வேண்டியதானே, அதாவது போயிட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்ய வேண்டியதானடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் சரி சித்தி அப்படிங்கிறான். அதே சமயம் இந்த ஆண் விபச்சார விடுதியில இந்த பெண்ணை காட்டுறாங்க. இவ ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு. இவ பேர் ஜோஜோ. இவ இந்த விடுதிக்கு ரெகுலர் கஸ்டமரா இருக்கா. இவ கிறிஷ் தான் வேணும் அப்படின்னு ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனை கேட்கறா. இப்ப இந்த ஹூக் என்னன்றாங்க, இல்ல ஜோஜோ இன்னைக்கு கிறிஷ் வரமாட்டான், வெளியே போயிருக்கான், அதுக்கு பத்தி இந்த 2 பசங்க ட்ரை பண்ணி பாரு, இவனுக்கு புது பசங்க சூப்பரா செய்வானுங்க உனக்கு அப்படிங்கிற. இல்ல ஹூக், எனக்கு கிறிஷ் தான் வேணும், அவனால மட்டும் தான் திருப்திப்படுத்த முடியும், இவங்கெல்லாம் சப்ப வேஸ்ட் இந்த பசங்க, எனக்கு கிறிஷை கூப்பிடு அப்படின்ட்டு வாதம் பண்ணிட்டே இருக்கா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து கிறிஷ்ன்ற பையன் வந்துடுறான். இப்போ அவனை கிறிஷை கூப்பிட்டுட்டு நம்ம ஜோஜோன்ற அந்த பெண்ணு, பணக்கார பெண்ணு உல்லாசமா இருக்கா போற. அவ போயிட்டு அனுபவிச்சு ரிட்டர்ன் வரும்போதுதான் நம்ம ஹீரோ ஊக் கூட நின்று பேசுறத பாக்குற. டக்குன்னு ஊக், இது யாரு பையன் புதுசா இருக்கானே, இது வரைக்கும் அறிமுகப்படுத்தவே இல்லையே, நீ நல்லா இருக்கானே, நீ ராத்திரி என் கூட அனுப்பு அப்படிங்கிற. டக்குன்னு ஹூக்கு இல்லம்மா இவன் அப்படிப்பட்ட பையன் இல்ல, இவன் என் அக்கா பையன், சும்மா என்னை பார்க்க வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. அதனால என்ன, நீ ராத்திரி என் கூட அனுப்பு, நான் $10,000 தரேன் அப்படிங்கிறா. இல்ல பணம் எல்லாம் பிரச்சனை இல்ல, இவன் சின்ன பையன், படிக்கிற பையன், நீ கிளம்பட படப்படா அப்படின்ற மாதிரி அக்கா பையனான ஹீரோ அவங்க அப்படியே தள்ளிட்டு வெளியே வந்துடுறாங்க, அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப மறுநாள் நம்ம ஹீரோ ஸ்கூல்ல காட்டுறாங்க. இவன் இந்த பேஸ்கெட் பால் பிளேயர் ஆகிறான், விளையாடிட்டு இருக்கான். இங்க இவன் ஒரு பெண்ணை லவ் பண்றான். இதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த பெண்ணு தான் இவனை காதலிக்கிற பெண்ணு. இந்த பெண்ணு பேரு கோல். இவன் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பெண்ணா இருக்கா. இந்த கோலோட முறை பையனை இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். இவனுக்கு இந்த பெண்ணு மேல ஆசை. இந்த முறை பையனுக்கு இவன் இந்த கோலை கூப்பிடுறான். கோல், நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, வரியா அப்படிங்கிறான். உடனே இந்த பெண்ணை சொல்றான், இல்ல நான் நாளைக்கு ஃபங்கோட வீட்டுக்கு போறேன், அவன் என்ன கூப்பிட்டுருக்கான், எனக்கு அவனைதான் பிடிக்கும் அப்படின்னா. இந்த பையனுக்கு பொறாமையாவது, ஃபங்கு மேல கோவம் வருது. தனியா ஃபங்கை கூப்பிட்டு திட்டுறான். இந்த பாரு, நீ ரொம்ப ஏழப்பட்ட பையன், அவ என் முறை பொண்ணு, ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, அவனுக்கு செட் ஆகாது, நீ அவளை மறந்துரு, நீ அவகிட்ட சேரக்கூடாது, இனிமே நான் அவனை விட்டு விலகிடு, அது எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், நான் எவ்வளவு பணம் கிட்ட கேளு நீ அப்படிங்கிற. அதனால ஃபங்கு கோவம் வருது. ஃபங்கு இந்த பையன் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. இது ஸ்கூல் நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு உடனே நம்ம ஹீரோ ஃபங்கை ஸ்கூல் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அவங்க அம்மாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை, அவங்க முதுகு தண்டு வலிக்குது, முதுகு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் போய் என்னம்மான்னு கேட்டவன, இல்லடா கண்ணா நம்ம முதுகு வலி ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க ஏதோ பிரச்சனை இருக்குதுன்றாங்க முதுகுல, இன்னும் நான் ஒரு 6 மாசம் நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது, பெட் ரெஸ்ட் எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாருடா. நான் பெட் ரெஸ்ட் தான் நம்ம சாப்பாடு நல்லா பண்றது, நம்ம அன்னாடம் காட்சி ஆச்சுடா, நான் வேலை செஞ்சாண்டா கறி வெட்டினாண்டா நம்ம சாப்பாடே சாப்பிட முடியும் அவனுமே அவங்க புலம்புறாங்க. அப்பதான் பங்கு சொல்றான், அம்மா என்னையே ஸ்கூல் விட்டு நீக்கிட்டாங்கம்மா, அதனால நான் இதுக்கப்புறம் வேலைக்கு போறேம்மா, நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன்னை காப்பாத்துறமா, உனக்கு சோறு போடுறோமா, நான் போய் சித்திக்கிட்டு போய் நான் வேலை கேட்கறேம்மா
அப்படின்ட்டு இவன் நேராக கிளம்பி இவங்க சித்திக்கிட்டு வர்றான். அதாவது இந்த ஆண் விபச்சார விடுதிக்கு வர்றான். வந்து அவங்க சித்திக்கிட்ட வேலை கேட்டோன்னா அவங்களும் வந்து அங்கே ஒரு ஹவுஸ் கீப்பிங்காக வேலை போட்டு கொடுத்துட்றாங்க. இருக்கிற லெட்டின் பாத்திரம்லாம் கழுவி க்ளீன் பண்ணுறா அப்படின்ட்டு. அதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த ஜோஜோங்கிற பெண்ணு மறுபடியும் இவனை பார்க்குறாங்க. பார்த்து இவனை கூப்பிட்டு இழுத்து இது பண்ணுறாங்க. வா இன்னைக்கு என் கூட படு, நான் அவனுக்கு $10,000 தரண்டா அப்படின்னு சொல்லி அவன் பேண்ட்டெல்லாம் உருவி கொஞ்சம் எப்படி பார்க்குறேன் காட்டு மம்புக்கிறாங்க. இது இவனுக்கு பிடிக்கல. ரொம்ப ஒழுக்கமான பையன்றாலும் பிடிக்காம அவன் திட்டுறான். அந்த பாருங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, என்கிட்ட மேலே நடந்துக்காதீங்க, நான் இந்த வேலைக்கு இங்கே வரல அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள பார்த்து கோவமாக சொன்னவொன்னே இது வந்து அவங்க தோழிங்கெல்லாம் கூட இருக்கிறதுனால ஜோஜோக்கு ரொம்ப அவமானமாயிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோ அங்கே கிளம்பி வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க அப்பாவை சந்திக்கிறான். இவங்க அப்பா வந்து சரியான ஃப்ராடாகிறான். அந்த ஊரில் ஏதாவது ஒரு ஃப்ராடு தனம் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட பிச்சை எடுக்கிற மாதிரி கால் உறைஞ்ச மாதிரி ஏமாற்றிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் இவங்க அப்பா கிட்ட இவன் பேசுகிறான். அப்போது அவங்க அப்பங்காரன் சொல்கிறான், டே கண்ணா, அப்பா இன்னைக்கு தானே பிச்சைக்காரன், ஒரு காலத்தில் எப்படி தெரியுமா வாழ்ந்தேன், நான் இப்படி இருக்க வேண்டியவன் இல்லை, பெரிய கோடீஸ்வரனா இருக்க வேண்டியவன்டா அப்படிங்கிறான். என்னப்பா சொல்லணும்? ஆமாண்டா, அந்த சம்பவம் நடக்காமல் இருந்தால் என் ரேஞ்சே வேறடா அப்படிங்கிறான். என்னப்பா சொல்லுப்பான்னா அப்போ சொல்கிறேன், நான் ஒரு காலத்தில் வந்து ஆண் விபச்சாரனா இருந்தேன்டா, அந்த செயலை நான் தொழில் பிடிக்காம தான் உங்கள் அம்மா என்னை விட்டு விலைக்கு போனா, ஆனாலும் நான் அந்த தொழில் நல்லா செஞ்சு நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன். அதாவது நான் வேலை செய்கிற ஒரு கிளப்போட முதலாளி வந்து அவங்களுக்கு அழகான மனைவி இருந்தா, அந்த பொம்பளைக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, என்ன உஷார் பண்ணா, சரி நான் அவங்களோட படுத்தேன். அந்த நேரம் பார்த்து அவங்க புருஷன் அதை என் முதலாளி வந்து என்னை பார்த்துட்டான், அதனால் எனக்கே துரோகம் பண்ணிட்டடா அப்படின்ட்டு என்னை ஆள் வச்சு அடித்தான். ஆள் வச்சு அடித்தோடு முடிச்சதோ பரவாயில்ல, அந்த ஆட்களை விட்டு என் கிளியை அடித்து கொண்டுட்டான். அதனால தான் நீ என் நிலைமை, நீ என் கிளி கண்டு உயிரோடு இருந்திருந்தா என் ரேஞ்சை வேற, நான் கோடான கோடீஸ்வரனா இருந்திருப்பேன். என் கிளி இன்னைக்கு செத்து போச்சு, அதனால தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். டக்குன்னு அப்படியே இவன் சொல்கிறான், ஆமாம் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் தாத்தாவுக்கு, என் பாட்டனுக்கு, என் பூட்டனுக்கு, என் முப்பாட்டனுக்கு எல்லாருக்குமே வந்து கிளி ரொம்ப பெருசு. அந்த வயலை பார்த்தா உனக்கும் கிளி பெருசாக இருக்கணுமேடா, அப்படின்னா ஒன்று பண்ணு, நீயும் வந்து ஆண்டு பட்சான தொழில் செய்யடா, நல்லா கோடிக்கணும் நீ சம்பாதிக்கலாம்டா, குடிச்சதுல நீ பெரிய பணக்காரனா எல்லாம் உங்கள் அம்மா உட்கார சோறு போடலாம்டா அப்படின்ற மாதிரி பிள்ளைக்கே வந்து அறிவுரை சொல்கிறான். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அவங்க அப்பா கடன் கொடுத்தவன் வந்து கடன் வசூல் பண்ண வர்றான். டே எனக்கு $10,000 தரல குர்றா, இப்போ கொடுக்கலாம், என்ன பண்ணுறப்பான்னு அவன் வழக்கம் போல பதில் சொல்கிறான். இன்னைக்கு இல்லை நாளைக்கு தர அப்படின்றான். அவன் அப்பங்காரன் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவை போட்டு சர மாதிரி அடிக்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து தடுத்து எப்படி அங்கேருந்து அப்பனும் பிள்ளை தப்பிச்சு ஓடி வராங்க. இருந்தாலும் அவங்க அப்பனை போட்டு அவங்க சர மாதிரி அடி வெளுத்ததுனால அவங்க அப்பாவுக்கு வந்து அடி அதிகமாக பட்டதுனால அவர் உசுருக்கு ஊசலாடுறாரு. அவர் உயிர் தருவாய் ஆயிடுது. அப்பா விட்டு போயிடாதப்பான்னு இங்கே பேசுகிறான். அப்போ தான் அந்த அப்பன் சொல்கிறான், டே கண்ணா, நான் சாகத்துக்குள்ளே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்க, நீ வந்து ஆண் வச்சானா வேலை செய், நீ சீக்கிரம் சம்பாதிப்ப, அதுக்கு வந்து நான் சொல்கிற ஆளை போய் பாரு, என் குருநாதர் எனக்கே அவர் தான் அந்த தொழில் கற்றுக் கொடுத்தாரு, அவர் வந்து இப்போ கற்றுக் கொடுத்தாருன்னா அவ்வளோ சூப்பராக நீ அந்த தொழிலை செய்யலாம், ஸோ அவரை போய் பாடுறான்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஆளோட அட்ரஸை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோ அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் நேராக அவர் சொன்ன ஆளை போய் பார்க்குறாரு. அப்போ இந்த ஆள் சொல்கிறாரு, ஆமாம்பா அவங்க அப்பனுக்கே நான் தான் குரு, சொல்லி என்ன விஷயம்னா எனக்கும் வந்து தொழில் கற்றுக் கொடுங்க, நான் உபச்சாரணம் ஆகணும், அதுக்கு என்ன நான் பயிற்சி எடுக்கணும்னா அவர் சொல்கிறார், இது வந்து நீ ரொம்ப நான் சொல்கிற மாதிரிலாம் கேட்டு கடுமையான பயிற்சி எடுத்தால் தான் நீ அதில் வந்து ஒரு சிறந்த ஆண் உபச்சாரணம் ஆக முடியும், உன்னை பெண்களுக்கு பிடிக்கும், அப்போ தான் சரி சொல்லுங்கள் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, முதல்ல வந்து பெண்களோட மனசை ஜெயிக்கணும், நீ பெண்களோட மனசை ஜெயிச்சாலும் இந்த உலகத்தையே நீ ஜெயிச்சிடலாம், நீ என்னதான் ஆண் உபச்சாரணம் இருந்தாலும் உங்கள்கிட்டையும் பெண்கள் வந்து ஒரு அன்பான அணுகுமுறையை எதிர்பார்ப்பாங்க, ஸோ அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யாமல் நடந்துக்கணும் நீ ஆண்டார், எப்படிதான் பண்ணணும் அப்படின்னா அப்போதான் சொல்கிறாரு, நீ உன்னுடைய அந்தரங்க உறுப்பை விட அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது 2 பொருட்களை, என்னென்ன ஐயான்னா உன்னுடைய கை விரல்களும் அண்டு உன்னுடைய நாக்குண்டா அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா அதுக்கும் விளக்கமாக சொல்கிறாரு, ஒரு பெண்ணை வந்து பியானோ மாதிரி நினச்சிக்கிட்டு நீ பியானோ எப்படி வாசிப்பியோ அப்படி பெண்ணோட உடலை நினச்சிக்கிட்டு அவளை வந்து அழகாக வந்து வாசிக்கணும், அவளை வந்து அவ்வளோ அழகாக அதுட்டு அந்த விரல்களை நீ அவளை பயன்படுத்தணும், அதை விட முக்கியமாக நீ உன் நாக்கை தான் பயன்படுத்தணும், பெண்களுக்கு அந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கும், உன் நாக்கை வச்சு விளையாடணும் நீ பெண்கள்கிட்ட, அதுதான் பெண்களுக்கு அதிகமான பிடிச்ச விஷயமே அப்படின்ட்டு இதுக்கே ஒரு மாதம் பயிற்சி இருக்குதுங்க அப்படின்ட்டு அந்த நாக்கை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் எப்படிலாம் பண்ணலான்ற மாதிரி அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இவனும் அதை வச்சு இந்த $1 காயின் வச்சு ஒரு வித்த கத்துறாரு, கண்ணாடியில் போய்ட்டு நக்க சொல்கிறாரு, அந்த ஒரு டம்ளரில் விட்டு அது இப்போ மிட்டாய் எடுக்க சொல்கிறாரு, என்னென்னவோ அந்த நாக்கை வச்சு பண்ணுற மாதிரி அதை போட்டு தொலாவுற மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதம் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இப்போ ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு நேராக திரும்ப இந்த கிளப்பில் இருக்கிற ஜோஜா கிட்ட போய் பார்க்கலான்னு போகிறான். அப்போது நம்ம இந்த ஜோஜாவும் அந்த இவனை கிறிஸ்து வந்து உல்லாசமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறா, ஐயோ இப்போ இங்கே இருக்கிற வந்த நீ அப்படின்னா அப்போ தான் அவன் சொல்கிறான், இப்போ நான் ரெடியாக இருக்கேன், நீ எனக்கு கூப்பிட்டு இல்லையா, $10,000 தரேன் இல்லையா, இப்போ $10,000 கொடு, நான் கூட படுக்கிறது ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறான். உடனே அவன் சொல்கிறா, நீ படுக்கிறது ரெடியாக இருக்க, ஆனால் நான் ரெடியாக இல்லைடா, எனக்கு இப்போ மேலே மூடு போயிடுச்சு, எனக்கு நீ திருப்திப்படுத்துன்னு நம்பிக்கை வரல, எனக்கு கிறிஸ்டே போதும், நீ கிளம்புடா அப்படிங்கிறா. சரி இருந்தாலும் வந்தது வந்துட்டு உன்னை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, என் தோழி ஒருத்தி இருக்கு மிச்சுக்கோன்ட்டு, அவளுக்கு நாளைக்கு பர்த்டே,
அவ வந்து கப்பல்ல பர்த்டே கொண்டாட போறா, அவ பெரும்பாலும் கப்பல்ல தான் இருப்பா, ஒரு ஆண் விபச்சாரம் தான் அனுப்பின்னு சொன்னா, நான் சொன்னேன்ட்டு அவளை போய் நீ போய் பாரு, நிறைய பணம் தருவா அப்படின்னா, சரி ஓகேன்ட்டு இவனும் நேரா கிளம்பி இந்த கப்பலுக்கு போறான். இங்க பார்த்தா அந்த மிச்சிக்கோன்ற பணக்கார பெண் இருக்காங்க, அவனை சுத்தி நிறைய பெண்கள் இருக்காங்க. இப்ப இவனே பர்த்டே கேக்காக மாத்துறாங்க. அதாவது இவனை வந்து இப்ப கூட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பிறந்த மேனி ஆகிட்டு அந்த ஒரு பெரிய டேபிள் இருக்கு, அந்த டேபிள் மேல படுக்க வச்சுட்டு இவன் மேல வந்து அப்படியே அந்த கேக்கு ஸ்வீட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து எல்லா பெண்களும் சூழ்ந்து சாப்பிட்றாங்க. அதுல இந்த கேள்வி பத்திங்களா ரொம்ப குசும் பிடிச்ச கேள்வியா இருக்கு. அது என்ன ஆகுது, ஏண்டி கேக் வச்சிங்களே அதை தொட்டுக்க சாஸ் வச்சிங்களா, ஜாம் வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம கதாநாயகனோட உறுப்பை பிடிச்சி உலுக்கி அதுல இருந்து வெளியேற விந்து வந்து அப்படியே கேக்ல தொட்டு தொட்டு சாப்பிடுது. அதுக்கப்புறம் எல்லாரும் அவனை பிடிச்சி வாய் வை உறவு செய்யறது, அவனை பிடிச்சி அவனை இது பண்றதுன்னு வச்சு பூந்து விளாடுறாங்க, வச்சு செய்யறாங்க. அவன் வர புதுசு தான் ஃபர்ஸ்ட்ன்றதால அவன் தாங்கவே முடியல, வலி தாங்க முடியல, அப்படி செய்யறாங்க. அப்புறம் செஞ்சு முடிச்சு நிறைய பணங்கள் கிடைக்குது, ஒரு $50,000 கிட்ட தர்றாங்க. கொடுத்தாலும் இந்த மிச்சுக்கோன்றவன் என்ன சொல்ற, எல்லாம் ரைட்டு, ஆனா ஏதோ மட்டும் உனக்கு குறையுது, அதையும் சரி பண்ணிட்டு வா, உன்னை நான் கடையை கண்டினியூ வச்சு இதான் இல்லைன்னு முடிவு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறா. இப்ப அவனுக்கு புரியல, நம்ம என்னதான் தப்பு நடக்குது, எல்லாம் கரெக்டா ட்ரைனிங் எடுத்துட்டுமே, வேற என்ன நம்ம குறையா இருக்கும் அப்படின்ட்டு கிறிஸ்து கிட்ட போய் கேட்கறான். அப்பதான் கிறிஸ்து சொல்றான், டே நீ பயிற்சி எடுத்துலாம் சரிதான், அதை விட முக்கியமான விஷயம்னா இந்த மாதிரி விஷயம் இப்ப பெண்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்னா, நீ அம்மாஞ்சி மாதிரி இருக்க, இப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கணும், உன்னுடைய நடை உடை பாவனை உன்னுடைய ஹேர் ஸ்டைலு எல்லாமே மாத்தணும், அப்படியே ரிச் ஆகணும், லுக் ஆகணும், அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்வைஸ் பண்ணல. இப்ப அதுதான் மாறுறான், அதை டோட்டலா மாறுறான். போயிட்டு அந்த கட்டிங் ஷேவிங் எல்லாம் விதமா பண்ணிக்கிட்டு நல்லா ரிச்சான ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆளோட ஸ்டைலிஷா ஒரு சினிமா ஹீரோ மாதிரி ஆயிடுறான். ஆயிட்டு திரும்பவும் போயிட்டு இந்த மிச்சிகோன்ற பெண்ணிட்டு போறான். இப்ப அவ என்னன்றான்னா, இந்த முறை என்ன வந்து நீ எப்படி அனுபவிக்கணும்னா, நீ முதல்ல இப்பதான் ஒரு பெண்ணை வந்து காதலிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண்ணை போயிட்டு எப்படி சித்திரம் ஈடுபடுவ, அந்த மாதிரி என்ன ஈடுபடு, எனக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கணும், அதுக்கு முடிஞ்சா உன்னை ஏகப்பட்ட காசு தரேன் அப்படிங்கிற. இவன் சரி அப்படின்னு நான் சேலஞ்ச் ஏத்துக்கிட்டு, இவன் ஏற்கனவே ஸ்கூல் படிக்கும் போது இந்த காதலன் கோலை வந்து ஒரு டைம் வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பான். வீட்டுக்கு கூட்டு வந்து அவளோட சித்திரம்ல ஈடுபடலாம்னு தனிமையில் அவங்க அம்மா இல்லாதப்போ இப்படி மெதுவா ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே மேட்ரு கிட்ட வந்து இப்ப சித்திரம்ல ஈடுபடும் போது அவங்க அம்மா வந்துட்டு இருப்பாங்க வீட்டுக்கு, அப்படியே நிப்பாட்டு இருப்பாங்க. அந்த சம்பவத்தோட மனசுல நினைச்சுக்கிட்டு அதே போல மென்மையா வந்து இவட்ட நடந்துக்கிறான். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது இந்த சித்திர செய்முறை. அவ்வளவு சூப்பரா செய்யறான். செஞ்சு முடிச்சது அவ வந்து இவன் கேட்கறதுக்காக டபுளா அள்ளி கொடுக்குறா. இதுக்கப்புறம் பர்மனண்டா நீ தான் வேணும்டா அப்படிங்கிற. கிறிஸ்டோட நண்ப ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து சொல்றான், மாப்பிள்ள நான் வந்து ஒரு சினிமால ஹீரோ ஆண்டா, ஒரு புதுமுக நடிகர் வேணும்ட்டு என்ன பிடிச்சிக்கிறாங்களா, அந்த டைரக்டர் வந்து உனக்கு அறிமுகப்படுத்துறான் வாடா, அவன் வந்து ஒரு பெண் இயக்குனர்றா, நான் இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கு, ஆடிஷன் இருக்கு, அது போனா கூட துணைக்கு வாடா அப்படின்னு இவன் கூப்பிட்டு போறான். நம்ம ஹீரோவும் இந்த நண்பன் கூட போறான். அங்க போய் பார்த்தா அந்த பெண் இயக்குனர் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது இவன் லவ் பண்ணாலே பெண்ணு கோல், அவதான். அவளுக்கு வந்து இவன் அடையாளம் தெரியல, ஆனா நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சா இது கோல் அப்படின்ட்டு. இப்ப அவன் தூரமா சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஹீரோ. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு இந்த டைரக்டர் பெண் வந்து ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கா, நீ நடிச்சு காட்டு அப்படின்ட்டு ஒரு டைலாக் கொடுத்து பேசு நடிங்கிறா. சோ இவரோட படம் என்ன படம்னு பார்த்தா, இவ வந்து ஒரு ஆண் விபச்சாரனை பத்தி படம் எடுக்கிறா. அந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு ஆண் விபச்சாரன், அந்த கதை எடுத்துக்கிட்டு இருக்காது, அதுக்கு ஹீரோ தான் இந்த நண்பனை போட்டிருக்கா. ஆனா இவனுக்கு நடிக்கவே தெரியல, பத்துக்கான்றான், டைலாக் கரெக்டா வரல. டக்குனு இவனை திரும்பி பார்த்துட்டு ஹீரோவை கூப்பிடுறா, அது பாருங்க கொஞ்சம் நீ வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிற. டக்குனு ஹீரோ நன்றா, இல்ல இல்லைங்க நான் வந்து ஆடிஷன் வரல, நான் அவரோட நண்பன், சும்மா அவங்களோட துணைக்கு வந்திருக்கேன், அதான் புரியுது எனக்கு, நான் உங்களை நடிக்க கூப்பிடல, சும்மா ட்ரை பண்ணுங்க வாங்க பாக்கலாம் அப்படின்றத கூப்பிடுறான். சரி அவனும் வந்து உட்காடுறான். ஏன்னா டைலாக் பேசுங்கன்னா சரி. இப்ப அவனும் அவன் குருநாதர் சொல்லி கொடுத்து அந்த டைலாக்க பேசி நடிக்கிறான். அதாவது ஒரு பெண்ணோட மனசை ஜெயிச்சிட்டாலே இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற டைலாக்க அவன் பேசி நடிக்கிறான். இதை பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போறான். ஐயோ அப்படியே தத்ரூபமா இருக்கு, இது ஒரு ஒரிஜினல் ஆண் விபச்சாரம் மாதிரியே இருக்கு, நம்ம படம் கண்டிப்பா அவார்டு அடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணு கொண்டாடுற. இந்த படத்துக்கு நீ தான் ஹீரோ, ப்ளீஸ் ஒத்துக்கோ, நான் உனக்கு எவ்வளவுலாம் சம்பளம் தரேன், இந்த படத்தை நீ நடி அப்படின்ற மாதிரிலாம் வந்து கட்டாயப்படுத்துற. உடனே இவனை நான் சம்மதிக்கிறேன், ஆனா வந்து இது உனக்காக தான் அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா அப்பதான் அவர் உண்மையை சொல்றான், நான் வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன லவ் பண்ணிய ஃபங்க் அது நான் தான் அப்படின்னா அவளுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது. இப்போ அவங்க பழைய காதலை வந்து புதுப்பிச்சுக்கிறாங்க, மறுபடியும் 2 பேரும் சந்தோஷமா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தையும் அப்படியே ஃபுல்லா வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கதாநாயகன் என்ன சொல்றேன்னா, நான் வந்து உன்னை எங்க அப்பாட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்துறேன், நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பாரு அப்படிங்கிற. இப்ப அவங்க வீட்டுக்கு கூட்டு போற, வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க அப்பாட்ட அறிமுகப்படுத்துற. அவங்க அப்பா பெரிய பணக்காரரா இருக்காரு, ஆனா நம்ம கதாநாயகன் உண்மையை ஒத்துக்கிறான். அந்த பாருங்க நான் வந்து பணக்காரலாம் கிடையாது, நான் ரொம்ப ஏழ்மையான பையன் தான், இப்பதான் வந்து இப்ப இவ்வளவு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுதான் என்னோட தொழில் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் ஆண் விபச்சாரம்லாம் வெளியே சொல்லல. ஆனா அந்த அப்பங்காரன் என்னன்றாருன்னா அவர் சந்தோஷம் தான், நீங்க வந்து வெளிப்படையா உண்மை சொல்லிட்டீங்க, நான் ஏழை ஒத்துக்கிட்டீங்களே அதே போதும், பணங்காசுன்னா பணங்காசு, எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம்
அவன் நல்லா இருந்தா எனக்கு போதும், நீங்க திருமணம் செஞ்சு வச்சிடற உனக்கு, அவன் பொண்ணு நல்லபடியா பாத்துக்க, கண்களாம பாத்துக்க அப்படின்ட்டு வாழ்த்துறாரு. அதே சமயம் அந்த வீட்டுல இந்த பெண்ணு வர்றாங்க, யாருன்னு பார்த்தா மிச்சுக்கு வந்து நிக்கிறாங்க. உடனே நம்ம கதாநாயகி சொல்றாங்க, இவங்க வந்து எங்க அப்பாவோட மனைவி, அதாவது எங்க அப்பாவோட 2வது சம்சாரம், எங்க அம்மா வந்து எங்க அப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடியே விவாகரத்து பண்ணிட்டாரு, இவங்களும் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, இவங்க எங்க சித்திக்காரி அப்படின்றாங்க. மிச்சுக்கோ பார்த்தா இவன் அப்படியே தடத்தனா ஆகிறான், இவனை பார்த்தா மிச்சுக்கோ திரு முழிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு அடுத்த நாள் கூப்பிட்டு மிச்சுக்கோ கதாநாயகி கூப்பிட்டு பேசுறாங்க, நீ எதுக்கு இங்க வந்தனா, அவளை காதலிக்கிறேன்னா, நீ ஒரு சாதாரண ஆண் வச்சாரன், உனக்கு பணக்கார பொண்ணு கேக்குதா, அதுவும் என் புருஷனோட பொண்ணு கேக்குதா, அதெல்லாம் கூடாது, நீ அவளை காதலிக்க கூடாது, அதெல்லாம் விட முக்கியமா எனக்கு நீ வேணும், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்காக நான் எங்க வீட்டுக்காரனே போட்டு தள்ளிட்டு அந்த சொத்தெல்லாம் ஆட்டை போட்டு உங்களோட சேர்ந்து வாழான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து நீ அவளை காதலிக்கணும்னு நிற்கிறியா, அதை நான் ஒத்துக்க மாட்டேன், நீ அவளை வந்து மறந்துடு, என்னதான் நீ காதலிக்கணும், என் கூட தான் நீ படுக்கணும், எனக்கு மட்டும் தான் நீ சொந்தம் அவன்ற மாதிரிலாம் மிச்சுக்க சொல்றாங்க. இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இல்ல இல்ல, நான் இதுக்கப்புறம் இந்த தொழில் செய்ய போதும், அந்த தொழிலை விட்டுட்டேன், நான் வந்து நடிகனா மாறிட்டேன், இந்த நடிகன் ஆகிட்டு என் காதலியை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா வாழ போறேன், என்னை மறந்துட்டு என்னை விட்டுரு, நீ கூட இந்த தொழில் கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். இதனால மிச்சுக்கு சரியான கோவம் வருது, இவன் நம்மள ஏமாத்திட்டு இவன் போய் சந்தோஷமா வாழ்ந்துருது, அது கூடாது, நம்ம பழி வாங்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றான்னா, இவன் போயிட்டு அந்த கிளப்ல தானே வேலை செஞ்சுட்டு இருந்தான், அந்த கிளப்ல அவன் இருக்கும்போது இருந்து அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை வந்து சோசியல் மீடியால போட்டு விட்டுறா. ஏன்னா இந்த படம் வந்து இப்ப ஏற்கனவே சோசியல் மீடியா வரையிட்டு இருக்கு, ஒரு ஆண் பிச்சான பத்தின படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு. இப்போ என்ன வருது, அந்த ஷூட்டிங் இந்த ஃபுட்டேஜ் வந்து லீக் ஆன உடனே பேப்பர்லாம் வருது, ஒரு ஆண் வச்சான்ற படத்தில் நடிக்கக்கூடிய உண்மையான ஆண் பிச்சாரன், உண்மையான ஒரு ஆண் பிச்சாரனே வந்து அந்த மாதிரி கதையில வந்து ஹீரோவா ஆக்கி நடிக்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருது. இப்போ இவன் ஹீரோயினுக்கா வந்து தெரிஞ்சிருது. நம்ம ஹீரோ வந்து சொல்றான், இந்த பாரு அந்த பேப்பர்ல வந்து பத்தி ஏன் எதுவுமே கேட்க மாட்டேற நீ, ஆனா உடனே அவ சொல்ற, அதெல்லாம் ரூமர்ப்பா, நீ அதெல்லாம் கண்டுக்காத, நீ நம்ம வேலையை பாருவா, நம்ம அந்த ஷூட்டிங் எடுத்ததெல்லாம் வந்து எடிட் பண்ணிருக்கேன், நல்லா வந்திருக்கு சீன், அதை பாருங்கிறான் சொல்றா. உடனே ஹீரோ வந்து ஒத்துக்கிறான், இல்ல அது ரூமர்லாம் இல்ல, அந்த பேப்பர்ல அந்த டிவியில் வந்ததெல்லாம் வந்து உண்மைதான், நான் வந்து ஆண் வச்சாரன் தான், நான் விட்டு இதெல்லாம் மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறான். உடனே அவ சொல்றா, எனக்கும் அது தெரியுது உண்மைதான்ட்டு, இருந்தாலும் அதை கண்டுக்கல, இனிமே அந்த தொழில் செய்யாத, அப்போதான் உன்னுடைய தேவைக்கு பண தேவை செஞ்சிருப்ப, இதுக்கப்புறம் அதை செய்யாத, நம்ம சேர்ந்து வாழ, நான் வச்சு நான் உங்களை பெருசா எடுத்துக்கலாம், உன்னை அதை மறந்துடுறேன் அப்படிங்கிற. சரி அப்படின்ற. ஆனா இப்ப மீடியாக்கள்லாம் எப்படி இதை டைட் பண்றது, அவன் அப்படியே இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, அதுதான் நம்ம கதாநாயகி சொல்ற, நான் தான் டைரக்டர் ஆச்சு, என்கிட்ட வித்யா, நான் சொல்ற மாதிரி ஒரு பிளான் பண்றேன், நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ பேசு. இப்போ வந்து நான் மீடியாக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுக்க போறேன், இன்டர்வியூ கொடுக்க போறேன் இந்த படத்தை பத்தி, அப்ப நான் சொல்லி தர மாதிரி பேசி முடிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பத்திரிகையெல்லாம் கூப்பிட்டு பேசுறேன். அப்ப பத்திரிகையெல்லாம் கேட்கறாங்க, என்ன மேடம் இது போல உங்க ஹீரோவை பத்தி பேப்பர்லயும் டிவிலையும் சோசியல் மீடியா வந்ததெல்லாம் உண்மைதானா, அந்த கேமரா சிசிடிவி கேமரா வந்து காட்சியெல்லாம் உண்மைதானா அப்படின்னா, நம்ம கதாநாயகி சொல்ற, நான் தான் படத்துல டைரக்டர், நானே சொல்றேன், இது அதெல்லாம் நீங்க பார்த்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்ற. என்ன பண்ண சொல்றேன், ஆமா நீங்க பார்த்ததெல்லாம் உண்மைதான், ஆனா உண்மையில வந்து ஒரு ஆண் விபச்சாரம் கிடையாது, அந்த கிளப்ல இருந்தது, அந்த கிளப்ல இருந்து ஃபுட்டேஜ் இருக்கிறதுலாம் உண்மைதான். ஏன்னா நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த படத்துல கதைப்படி அந்த ஹீரோ வந்து ஒரு ஆண் விபச்சாரன், ஸோ எங்க படம் வந்து தத்ரூபமா வரணும், நேஷனல் அவார்டு வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களே வந்து எங்க ஹீரோவை அந்த கிளப்ல போயிட்டு ஆண் விபச்சாரன்னா இருக்கிற மாதிரி கலந்துக்கிற நடி அப்படியே சொன்ன தவிர மற்றபடி ஒரு எந்த பெண்களோட தொடர்புல இல்லை, சும்மா அங்க போயிட்டு ஆண் விபச்சாரம் மாதிரி அந்த போட்டது இருந்துட்டு இருந்தாரு, அதுதான் நீங்க பார்த்தது அப்படின்னு. இது வந்து எல்லாம் நம்பிடுறாங்க பத்திரிக்காரெல்லாம், பரவாயில்லப்பா சூப்பரான விஷயம் மெத்தட் ஆகுது, அது அப்போ வந்து ரொம்ப தத்துரமா வந்திருக்கும் படம் கண்டிப்பா அவார்டு அடிக்கும், ஆஸ்கர் அவார்டு அடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களே பேப்பர்ல எழுதிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இப்படி அந்த பிரச்சனை சும்மா முடிஞ்சது. இந்த இன்டர்வியூ டிவியில பார்த்தோன்னே இன்னும் காண்டாவது மிச்சுக்கோக்கு, என்னடா இதுலயும் தப்பிச்சிடானே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் மிச்சுக்கவும் ஃபங்கும் ரூம்ல உடம்புல ஒட்டு துணியாம உல்லாசம் ஈடுபட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் இருக்கு, அதை எடுத்து சோசியல் மீடியா விடலாம். இப்ப என்ன பண்றான், இப்ப சமாளிக்க முடியுமா பாத்திரலாம் அப்படின்ட்டு ஃபுல்லா சரக்கு வர அடிச்சுட்டு இருக்கா, சரக்கு அடிச்சுட்டு அதை வந்து டிவியை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா, இது வந்து சோசியல் மீடியால வந்து அப்லோட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அது மூலியம் இவளுக்கு சரக்கு மட்டை ஆயிடுறாது அதிகமாயிட்டு. இப்போ அது டிவியில ஓடிக்கிட்டு இருக்கிறது அந்த வீட்டுக்கு ரூம் உள்ள வர்ற புருஷகாரன் பாத்துறான், பார்த்தா ஃபங்கும் பொண்டாட்டியும் இப்படி உல்லாசமா இருக்கிற இது ஓடிட்டு இருக்கு. அவனுக்கு புரிஞ்சு போது பங்கு வந்து அங்க போச்சார நம்ம பொண்டாட்டி அவனோட படுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு உடனே இப்ப நம்ம கதாநாயகனா அப்படியே காலார வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து அடி ஆட்கள் நம்ம கதாநாயகன் அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. போய் பார்த்தா இங்க அவங்க அப்பங்காரன் தான் தூக்கிட்டு வந்திருக்கான், ஏற்கனவே மிச்சுக்கும் தூக்கிட்டு வந்திருக்கான், அவளுக்கு உடனே வந்து இந்த ஜோஜோன்ற பெண்ணை தூக்கிட்டு வந்திருக்கான். அந்த ஜோஜோன்ற பெண்ணு அடிச்சு கொண்டு ஸ்விம்மிங் பூல தூக்கி போட்டுறான். இப்ப அந்த சமயம் பார்த்து கரெக்டா கதாநாயகன் ஓடி வர்ற, அப்பா காதலன் வந்து செய்ய விட்டுருப்பான், இது செய்யாதப்பா அப்படிங்கிறா.
அப்பதான் சொல்றான், பாருமா ஒரு ஆண் விபச்சாரமா நம்மள ஏமாத்திட்டாமா, என் பொண்டாட்டியா வச்சுக்கிறாமா அப்படின்னா, அப்பா எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுதான் வந்து நான் காதலிச்சுட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் அந்த தொழில் செய்ய மாட்டான், ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அதை செஞ்சுட்டு இருந்தாம்பா, அவன் வந்து அவன் விட்டுட்டான்பா, எனக்கு தெரியும்பா, அவனை விட்டுருப்பா, எனக்காக விட்டுருப்பா, எனக்கு அவன் தான் முக்கியம் அப்படின்னு கெஞ்சறதுனால அவன் சரின்ற மாதிரி சம்மதிக்கும் போது அது வந்து இங்க மிச்சுக்க டக்குன்னு கையில துப்பாக்கி எடுத்து அவன் கணவனையும் மிரட்டுறான், அவனை சுட போறான்டான்னு அவன் வந்து கத்தியை காட்டி மிரட்டுறான். இப்படி 2 பேரும் அப்படி மிரட்டியே இருக்கும்போது அவன் கை தவறி அது துப்பாக்கி வெடிச்சிருது, அந்த அப்பங்காரனு மேல குண்டு பாஞ்சிருது, அவன் வந்து செத்து போறான். இப்போ அந்த பெண்ணுக்காரி இப்போ சீச்சிட்டு சண்டை போறான், எங்க அப்பனையே கொண்டுட்டே அப்படின்னு இப்ப நம்ம மிச்சுக்கோவன் கதாநாயகி அடிச்சுக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ மெதுவா வந்து கண்ணு முழிக்கிறான், மயக்கத்துல கண்ணு முழிச்சு பாக்குறான். அந்த நேரம் பார்த்து மிச்சுக்கு ஒரு கத்தி எடுத்து கதாநாயகி குத்திடுறான். உடனே மறுபடியும் குத்த போகும்போது நம்ம துப்பாக்கி எடுத்து கதாநாயகி மிச்சுக்கோ மிரட்டுறான், ஏய் நீ குத்தனா சுட்டுருவேன், குத்தாதிருன்னா அவன் இல்ல, நம்ம ஒண்ணு சேர்னா இவன் சாகணும், அவளை கொல்ல போறான் அப்படின்னு மறுபடியும் கத்தியால குத்தும் போது நம்ம ஹீரோ வந்து துப்பாக்கியில மிச்சுக்கோ சுட்டு சாகடிக்கிறான். இப்ப அவளும் செத்து போறா, அவங்க அப்பாவும் செத்து போயிட்டாங்க. இப்ப கட் பண்ணா இப்ப அந்த அவங்க அப்பங்காரோட சொத்து வந்து முழுசா வந்து இந்த பெண்ணுக்கு வந்துருச்சு, அவங்க செத்து போனதுனால. அந்த பெண்ணை நம்ம கதாநாயகன் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அந்த சொத்தெல்லாம் நம்ம கதாநாயகன் வந்துருச்சு. இப்ப